இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர். மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா? எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம். தொடர்புகளுக்கு 07595249 அட்சய திதிக்கு ஆலை மோதும் வாடிக்கையாளர் கூட்டம். இம்முறையும் உங்களுக்காக புத்தம் புதிய டிசைன்களில் கண்கவர் தங்க நகைகள் காத்திருக்கின்றன. விசேட விலை கடிவுகளுடன் உங்கள் மனங்கவர் தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள இப்போதே நாட வேண்டிய ஒரே இடம் சூரிச் நகரில் அமைந்துள்ள AK கோல்ட் ஜுவல்லரி. திருத்த வேலைகள் உடனுக்குடன் செய்து தரப்படும். அலையுங்கள் 0783313081. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்கள் மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைய நாளே முக்கியமான எபிசோட்டா இருக்க போகுது, பாதுகாப்பான ஒரு எபிசோட்டா இருக்க போகுது. சுவிட்சர்லாந்து சம்பந்தமான மற்றும் ஒரு தகவலை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். அதனால ஸ்கிப் பண்ணா வீடியோ பார்க்கறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சுவிஸ் பிராங்க் இருக்கு இல்லையா, உலகினுடைய பாதுகாப்பான நாணயமாக இப்போது வரைக்கும் இருக்கா? அதுக்கு என்ன ஆதாரமா இருக்கு, என்ன காரணங்கள் இருக்கு, அதுக்கு என்ன வரலாறு தான் இருக்கு அப்படின்னு பல கேள்விகள் இருக்கலாம். அதற்கானபடியாக இந்த எபிசோட் பார்க்க போறோம். உலகினுடைய பாதுகாப்பான நாணயங்கள்ல ஒன்றாக சுவிஸ் பிராங்க் ஏன் அடிக்கடி பார்க்கப்படுது அப்படின்னு இப்போ நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். உலக பொருளாதார கொந்தளிப்பான காலத்தை எடுத்துக்கிட்டா, அதாவது இப்போதைய போலவே சுவிஸ் பிராங்கினுடைய மதிப்பு வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்கிற அதே நேரத்துல அமெரிக்க டாலர் போன்ற பிற நாணயங்கள் போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஏன் இப்படி இருக்கு? இந்த பதிவுல அதுக்கான விளக்கத்தை உங்களோடு ஆராய போகிறோம். இன்று சுவிஸ் பிராங்க் ஏன் இப்படி வலுவா இருக்கு அப்படின்னு புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் நாம பின்னாடி போக வேண்டி இருக்கு. 200 வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து இப்போ இருக்கிறது போல பணக்கார, அதே போல நன்கு அறியப்பட்ட பொருளாதார வலுவான ஒரு நாடே கிடையாது. உண்மையில அது ஒரு ஏழை கிராமப்புற விவசாய நாடாகத்தான் இருந்துச்சு. காலப்போக்குல சுவிட்சர்லாந்து தொழில் மயமானதுக்கு அப்புறமாக 19ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய நாணயங்களோட நூற்றுக்கணக்கான வெவ்வேறு நாணயங்களும் புழக்கத்தில் இருந்துச்சு. 1850ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டா சுவிஸ் பிராங்க் அறிமுகப்படுத்தப்பட்ட போதுதான் நிலைமையே மாறுது. இதுதான் சுவிட்சர்லாந்து மேலும் ஒன்றுபட்ட நாடாக மாற்றத்துக்கு பெரும் பங்காற்றிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. 1848ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டா சுவிஸ் கூட்டாட்சி அரசியலமைப்பு தான் ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்ததுன்னு சொல்லப்படுது. இதுதான் சுவிட்சர்லாந்து சர்வதேச வர்த்தகத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவுனதாகவும் நம்பப்படுது. சுவிட்சர்லாந்தினுடைய வங்கித்துறை வளர தொடங்கினதுக்கு அப்புறமா, அதாவது உதாரணமா 1856ல கிரெடிட் சுவிஸ் நிறுவப்பட்டுச்சு. இது சுவிட்சர்லாந்தினுடைய நிதி நற்பெயர் பிரகாசிக்கிறதுக்கு வலுவான ஒரு காரணமா மாறிச்சு. சரி, சுவிஸ் பிராங்க் நாணயம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை உங்களோடு இணைத்துக் கொள்ள போறோம். ஏன்னா சுவிட்சர்லாந்து அரசியல் நடுநிலையினுடைய வரலாற்று கொண்டது, இன்னமும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நம்பப்படுது. இதனுடைய பொருள் என்ன? பல நாடுகளை போல் இல்லாம சுவிட்சர்லாந்து உலகினுடைய பிற பகுதிகளினுடைய அரசியல் நாடகங்கள்ல சிக்கிறதே கிடையாது. இதனாலதான் சுவிஸ் பிராங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகளவில எந்த அரசியல் அதிர்ச்சி வந்தாலும் இங்க மாற்றமே இருக்காது. ஆனா இன்னும் நிறைய இருக்குதுங்க. சுவிஸ் பொருளாதாரம் எப்போதுமே வலுவா இருந்துகிட்டே இருக்கு. கடிகாரம், மருந்து, அதே போல சாக்லேட் இப்படியான ஏற்றுமதி பொருட்கள் தான் அதனுடைய பெரிய பங்குன்னே சொல்லப்படுது. கூடுதலா சுவிட்சர்லாந்துல குறைந்த பணவீக்க விகிதமும் இருக்கு. இது சுவிஸ் பிராங்குக்கு அதிக நிலைத்தன்மையை, அதாவது ஸ்திரத்தன்மையை கொடுக்குது. இந்த காரணிகளினுடைய கலவையை எடுத்துக்கிட்டா தான் சந்தைகள்ல ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்பகமான முதலீட்டாளர்களுக்கு சுவிஸ் பிராங்க் ஒரு சிறந்த விருப்பமாகவே இருக்கு. இதனோட சேர்த்து இப்படி வலுவான கலவைகளோடு சேர்ந்து சுவிஸ் பிராங்கினுடைய பாதுகாப்பான புகலிட அந்தஸ்துக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கு. அதுதான் தங்கத்துடனான அதனுடைய வரலாற்று தொடர்பு. 1920 இருந்து 2000க்கு இடையில பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து சுவிஸ் பிராங்க்ல குறைஞ்சது 40% தங்கத்தால் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று கோரப்பட்டுச்சு. இது நாணயத்தை இன்னும் நிலையானதா மாற்றுமா. ஏன்னா மக்கள் தங்களோட காகித பணத்தை ஒரு நிலையான விகிதத்துல தங்கமா மாற்ற முடியுது. இந்த விதி 2000ஆம் ஆண்டு இல்லாம போச்சு. இப்போ சுவிஸ் பிராங்க் ஒரு ஃபியட் நாணயம், அதாவது தங்கம் போன்ற எதனோடையுமே பிணைக்கப்படல. ஆனா நாட்டுல இன்னுமே அதிக தங்க இருப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி சுவிஸ் பிராங்க் ஏன் இவ்வளவு சிறப்பா செயல்படுது? அதுக்கு வேற ஏதேனும் காரணம் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுல பெரும்பகுதி எடுத்துக்கிட்டா உலகளவில் மந்த நிலை குறித்த வளர்ந்து வரக்கூடிய கவலைகளோட தொடர்புடையதா இருக்கு. அமெரிக்க பொருளாதாரம் சில சவால்களை எதிர்கொள்றதாலையும் டாலர் பலவீனம் அடைவதாலையும் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான விருப்பமாக ஒன்றை தேர்வு செய்ய வேண்டியிருக்கு. அதுதான் சுவிஸ் பிராங்க்
அப்படின்னு சொல்லப்படுது. சுவிஸ் அரசாங்கம் பொருளாதாரத்தை கவனமா நிர்வகிக்கிறதும் சுவிட்சர்லாந்தினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையும் இணைஞ்சி மற்ற நாணயங்கள் வலிமையை இழக்கும் போது கூட சுவிஸ் பிராங்க் அதனுடைய மதிப்பை தக்க வச்சுக்கிட்டே இருக்கு. உண்மையில இது உலகளாவிய நிதி நெருக்கடியில இருந்தா பெரும்பாலும் வலுப்பெறக்கூடிய நாணயங்கள் ஒன்றாகவும் சுவிஸ் பிராங்க் இருக்கு. அடுத்த ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழலாம். சுவிஸ் பிராங்க் தொடர்ந்து இப்படியே வலுப்பெறுமா அப்படின்றது. சரி, உலகளாவிய அரசியலத்தோட பொருளாதாரத்துல குறிப்பா அமெரிக்காவில் என்ன நடக்கிறதுன்றதை பொறுத்து நிறைய விஷயம் மாறலாம். வர்த்தக பதற்றங்கள் அதிகரிச்சு வந்தாலும் அத்தோட மந்த நிலை குறித்த கவலைகள் அதிகரிச்சு வந்தாலும் சுவிஸ் பிராங்க் ஸ்திரத்தன்மை எதிர்பார்க்கக்கூடிய அதிக முதலீட்டாளர்களே இருக்கலாம். சமீபத்தில் எடுத்துக்கிட்டு அமெரிக்கா சுவிஸ் பொருட்களுக்கு 31% வரி விதிச்சாங்க. இப்படி எத்தனை வரி வீதம் போட்டாலும் சுவிட்சர்லாந்தினுடைய வலுவான பொருளாதார இருக்கு இல்லையா, இப்படியான வரி புயல்ல இருந்து மீண்டு வாரத்துக்கு உதவும் அப்படின்னு நிபுணர்கள் நம்புறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா பாதுகாப்பான புகலிட நாணயமாக சுவிஸ் பிராங்கினுடைய நற்பெயர் நல்லாவே இருக்குதுங்க. இது ஒரு வலுவான வரலாறு, நிலையான பொருளாதாரத்தோட அரசியல் நடுநிலை ஆகியவற்றை கொண்டிருக்கு. இது முதலீட்டாளர்களுக்கு குறிப்பா நிச்சயமற்ற காலங்கள்ல ஒரு உறுதியான தேர்வாகவும் அமையுது. அத்தோட நிச்சயமாகவே ரொம்பவே வலிமையான அத்தோட நம்பகமான நாணயங்கள் ஒன்றாகவும் சுவிஸ் பிராங்க் இருக்குதுங்க. அத்தோட காலப்போக்கில் கவனமான பொருளாதார மேலாண்மை, அரசியல் ஸ்திர தன்மையத்தோட கடந்த காலத்துல தங்கத்திலிருந்து ஒரு சிறிய உதவி மூலமா அந்த அந்தஸ்து பெறுதுங்க. நீங்க ஒரு முதலீட்டாளராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உலகளாவிய நாணயங்களை பற்றிய ஆர்வத்தோட இருக்கிறவரா இருந்தாலும் சரி, வரும் ஆண்டுகள்ல சுவிஸ் பிராங்க் நிச்சயமாகவே பார்க்க வேண்டிய ஒன்றாகவே மாறி இருக்குதுங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.